நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை விடுதலையோடு ஆராதிக்க, ஸ்தோத்தரிக்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த அருமையான நேரத்தில் நமக்கு கொடுத்ததுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை நடத்தின பிரதருக்காகவும் அந்த குழுவுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். தடைகள் மத்தியிலையும், பிரச்சனைகள் மத்தியிலையும், வேதனைகள் மத்தியிலையும், பல வேலைகள் மத்தியிலையும் தேவனை ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும், தேவனோட சத்தியத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று வந்திருக்கிற நம்மளோடு நிச்சயமாக தேவன் பேச போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார், வழி நடத்த போகிறார். அந்த சிந்தனையோடு நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனைக்காகவும் நன்றி அப்பா. இது ஒரு பெரிய ஒரு விடுதலையோடு உண்மை ஆராதிக்க ஐயா நீர் கொடுத்த அந்த சந்தோஷம், சமாதானத்துக்காகவும் நன்றி ஐயா. உங்க பிரசன்னத்தை உணர லார்ட் ஜீசஸ், உங்க மகிமையை காண, உங்க வல்லமையை காண கிருபை செய்தவரே உமக்கு நன்றி. இதோ இந்த நேரத்தில் கூட உங்க வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஐயா. எங்களோடு பேசும் ஆண்டவரே. உங்க வல்லமையின் வார்த்தை எங்க ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறதுக்காகவும், எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த போகிறதுக்காகவும் கூட நன்றி ஐயா. உங்க பிள்ளைகளாக இந்த வார்த்தையை கேட்கறது மட்டுமல்லாமல் இதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி கூட கிருபை செய்யும். இங்க உங்க நாமம் மகிமைப்படுகிறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவஜனமே, போன வருஷம் உங்க மத்தியிலே இந்த மாண்டி தேர்ஸ்டே அல்லது ஹோலி தேர்ஸ்டே என்ற காரியத்தை பேசி ஒரு வசனத்தை உங்க மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் அதை குறித்து சில காரியங்களை சொல்லிட்டு உங்க மத்தியிலே அதுக்கு இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிற வசனத்துக்கு கடன் செல்லுவோம். இந்த பெரிய வியாழன், ஓகே, தமிழ்ல பெரிய வியாழன் அல்லது புனித வியாழக்கிழமை என்று சொல்லுகிறாங்க. ஓகே, இட்ஸ் அ தேர்ஸ்டே, தட் மீன் பிஃபோர் தேவன் வெள்ளிக்கிழமை மரிக்க போகிறார், நமக்காக ஜீவனை கொடுக்க போகிறார். அதுக்கு நடந்த ஒரு சம்பவம் இந்த நாள்லே, இந்த தேர்ஸ்டே என்ற இந்த நாள்லே, இந்த தேர்ஸ்டே தான் நடந்துச்சா அப்படின்னு அதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, நான் எப்போதும் சொல்றேன், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 25 தான் தேவன் பிறந்தாரா, அது நமக்கு தெரியாது, அது செலிப்ரேஷன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வருகிறார். நமக்கு நினைக்க வேண்டியது இந்த நாள்லே தேவன் பைபிள்ல என்ன சொன்னார், என்ன செய்தார், அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த மாண்டின்றது அது ஒரு லெட்டின் வார்த்தை. அதோட அர்த்தம் என்னன்னா, the specific mandate or command at hand refers to the words Jesus is believed to have spoken. தேவன் இயேசு ஒரு கொமாண்ட்மெண்ட் அந்த நாள்லே இந்த மாண்டின்றது அந்த வார்த்தையின்படி ஒரு கொமாண்ட்மெண்ட் கொடுக்கிறாரு அந்த சீஷர்களுக்கு. ஒரு கட்டளையை கொடுத்து இதை நீங்க கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை தான் அந்த மாண்டின்றது அல்லது மெண்டேட். ஓகே, ஒரு கொமாண்ட். ஓகே, அதை நம்ம பெரிய வியாழன் அல்லது புனித வியாழன் அல்லது இந்த மாண்டி அல்லது ஹோலி தேர்ஸ்டேன்னு சொல்றோம். ஓகே, இது என்ன நடந்துச்சு அந்த கொமாண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை போன வருஷத்துல நம்ம தியானித்த வார்த்தை. நீங்க எழுதி வச்சிங்க, வீட்டுல போய் அதை வாசிங்க. யோவான் 13, ஜான் சாப்டர் 13 verse 34 and 35, 34, 35 அதை தியானித்தோம். அங்க தேவன் ஒரு புது கட்டளையை கொடுக்கிறார், ஒரு நியூ commandment God gave. அது என்ன கட்டளை நீங்க பாத்தீங்கன்னா, love one another, ஒருவர் நேசிங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. ஓகே, நேசத்துல when you love one another, அங்க வசனம் சொல்லுது, you are my disciple, நீ என்னோட சீஷர்கள் என்று நீங்க மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்டளையை அந்த நாள்ல தேவன் சீஷர்களுக்கு கொடுத்தாரு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க 4 முக்கியமான காரியம் நடக்கும். இந்த கட்டளையை தேவன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஹோலி தேர்ஸ்டேல என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னா லாஸ்ட் சப்பர்னா ஹோலி கம்யூனியன். ஓகே, லாஸ்ட் சப்பர் நடந்துச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, தேவன் the washing of the disciples feet. ஓகே, சீஷர்களோட கால்களை தேவன் கழுவினாரு. ஓகே, நான் கழுவிட்டு தேவன் அங்க ஒரு 2 காரியத்தை சொன்னாரு. என்ன சொன்னார்னா, who is going to betray him, அவரை யாரு காட்டி கொடுக்க போறா அப்படின்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, இதுல அதாவது இந்த 12 சீஷர்களை ஒருத்தன் என்னை மறுதலிக்க போறாரு அப்படின்னு ஆக்சுவலி ஸ்பெசிபிக்கா சொன்னாரு. ஆனா அவரு
என்ன சொன்னார்னா, நான் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உன்னை நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக நின்னார். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது சொல்லி முடிஞ்சோர இயேசு கிறிஸ்து கெத்செமனின் தோட்டத்துல போய் ஜெபிப்பார். he cries to the father. ஆக்சுவலி உங்க சித்தமாக இருந்தால் இந்த வேதனை என்கிட்ட இருந்து போனோன்னு, ஆனா என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படி அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவரோட ஜெபம், அந்த வேர்வை ரத்தமாக போகும் ஒரு சூழ்நிலையில அவர் ஜெபிப்பாரு. ஜெபித்து வெளியே வரும்போது இயேசு கைது செய்யப்படுவார்கள். ஓகே, ஜீசஸ் will be arrested. ஓகே, அதை காட்டி கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சோ இயேசு சொன்ன 2 காரியம் அங்க நடக்கும். அதாவது ஜூடாஸ் காட்டி கொடுப்பாரு, அப்புறம் பேதுரு அதுக்காக இந்த பிடிச்சிட்டு போகும்போது அவரு இயேசுவை மறுதலிச்சிருவாரு. கதை புரிஞ்சிச்சா? இது வரையும் உங்களுக்கு தெரியும் இந்த கதை. ஓகே, இதுதான் அங்க நடந்த அந்த தேர்ஸ்டேல நடந்த 4 முக்கியமான காரியம். சோ இது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், வாட் இஸ் த மாண்டி தேர்ஸ்டேயோட அர்த்தம் என்ன அங்க நடந்துச்சு. இன்னைக்கு அந்த வசனத்தின்படியே ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். அதை உங்க மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ரொம்ப வாஞ்சிக்கிறேன். மேத்யூ 26, மேத்யூ சாப்டர் 26 verse 26 to 29, 26ல இருந்து 29 வரையும். இன்னைக்கு பைபிள் ரீடிங்க்கு யாருக்கும் சொல்லல, எடுத்தவர்கள் சத்தமாக அதை வாசிங்க. மேத்யூ 26 வசனம் 26ல இருந்து 29. தேவஜனமே, இதுல அந்த கடைசியாக வாசிச்ச வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க தேவன் சொல்லுகிறார், but I say to you, I will not drink of this fruit of the wine from now on until that day when I drink it new with you in my Father's kingdom. புரிஞ்ச வசனம் வாசிச்சது. இதோட அர்த்தம் என்னங்க? இயேசு அங்க சொல்றாரு, இது அந்த லாஸ்ட் சப்பர்ல தேவன் சீஷர்களுக்கு கொடுத்துட்டு இயேசு சொல்றாரு, அதுக்கு முதல் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம், என்னோட சரீரம் பிக்கப்படுகிறது, இது புது உடன்படிக்கையாக உங்களுக்கு நம்ம பாவத்தை கழுவும்படி, ஓகே, பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி நான் இதை உங்களுக்கு செய்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இனி நான் இதை குடிக்க போறதில்லை, இதான் உங்களோட குடிக்கிறது தான் கடைசி. இதுக்கு அங்கிட்டு நான் பரலோகத்துல இன் ஹெவன், இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன், இதை புதுசாக உங்களோடு குடிப்பேன், அதுவரை நான் காத்திருப்பேன்றாரு. அர்த்தம் என்ன சொல்றாரு? what we understand, இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, என்ன இயேசு சொல்றாரு? ஓகே, இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா தேவன் இங்க வெளிப்படுத்தும் காரியம் என்னன்னா, actually he is waiting for you and me to participate in the great holy communion. நீங்க யோசிச்சு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தேவன் சொல்லும் காரியம் என்னன்னா, தேவன் அன்னைக்கு அதாவது அந்த மாண்டி தேர்ஸ்டே அல்லது அந்த ஹோலி தேர்ஸ்டேல அவர் சீஷர்களோடு அந்த அப்பத்தியம் அந்த திராட்சை ரசத்தையும் பகிர்ந்து கொண்டு அவர் சொல்றாரு, இது என் ரத்தம், இது என் சரீரம், உங்களுக்காக நான் சிந்துறேன். ஓகே, இந்த ரத்தத்தை, அதாவது பாருங்க, அந்த திராட்சை ரசத்தையும் இது சாப்பிட்டு அவர் சொல்றாரு, இனி நான் இதை சாப்பிட போறதில்லை. I'm not going to participate in this. I will participate this in new in heaven with you. ஓகே, அப்பனா அவர் அன்னைக்கு மரித்து உயிர் தெழுந்து போனார்ல,
இன்னிய வரையும் he is waiting to participate the Holy Communion with us. Okay, நமக்காக காத்திருக்கிறாராம். He is waiting for us so that we will be in heaven with him, so that he can share or we can share together the Holy Communion. அந்த பெரிய ஒரு லாஸ்ட் சப்பர்ல அந்த ஹோலி கொம்யூனியன் அவரோட அந்த புது திராட்சை ரசத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் என் பரலோகத்தை எங்க பிதாவின் கிண்டத்துலன்னு சொல்லி அவர் அங்க வசனத்தை சொல்றாரு. தேவஜனமே, அவரு காத்திருக்கிறாரு. இன்னொரு அவரோட வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு விசுவாசத்தின் வார்த்தை, ஒரு நம்பிக்கையின் வார்த்தை என்னன்னா, நம்ம எல்லாம் அவரோட இருப்போம். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, I will take with you அப்படின்ட்டாரு. யூ கன்ஃபார்மா சொல்றாரு சீஷர்களை பார்த்து. சோ சீஷர்கள்னா அந்த 12 பேர் மட்டும் இல்ல. ஓகே, சீஷராக தேவனோடு வாழ்கிற எல்லா பிள்ளைகளையும் பார்த்து தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். I'm waiting for you. I believe you all will come. In heaven we are going to have the great Holy Communion, the great Holy Communion with you all, and that day I will participate with you all. அன்னைக்கு நான் இந்த புது திராட்சையை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்று தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லுகிறாங்க. சோ இப்ப அடுத்த கேள்வி நமக்கு வரப்போகுது என்னன்னா, நானும் நீங்களும் இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? How are we living or taking our Holy Communion? இப்ப நம்ம ஹோலி கொம்யூனியன் பாருங்க, இந்த சர்ச்சில் வாரம் வாரம் கொடுக்குறோம். சில சர்ச்சில் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது எப்படி இது எப்படி அதெல்லாம் இல்லை. நம்ம சபை டிசைட் பண்ணிடுச்சு எப்போ நம்ம கூடி வருமோ அப்போல்லாம் ஹோலி கொம்யூனியன் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் எவ்ரி வீக். ஓகே, இந்த ஹோலி கொம்யூனியனை எப்படி we are participating, நம்ம எந்த அளவுல எந்த நோக்கத்தோடு இந்த ஹோலி கொம்யூனியன்ல பார்ட்டிசிபேட் பண்றோம்? நமக்கு சிந்தனை இருக்கா அந்த பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அடுத்த ஹோலி கொம்யூனியன் என் தேவனோடு நான் எடுக்கணும், என் தேவன் எனக்காக காத்திருக்கிறார், அதுக்காக என் தேவன் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், நான் போய் அவரோடு பகிர்ந்து கொள்ளணும், அவரோடு அந்த ஹோலி கொம்யூனியன் எடுக்கணும் என்ற ஒரு வாஞ்சியோடு ஹோலி கொம்யூனியன் எடுக்கிறோமா? ஏன்னா அவர் கொடுத்த commandment, love one another. ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 11 11வது அதிகாரம் வசனம் 27 இருந்து 32, 27 to 32. நியாயத்தீர்க்கப்படுவோமா பட மாட்டோமா? படுவோமா? படுவோம், படுவோம், படமாட்டோம். ரைட்டு. ஓகே, வாசிங்க வாசிங்க. ஓகே, போதும். தேவஜனமே, இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் நல்லா வீட்டுல போய் வாசிச்சு சிந்தித்து இதை தியானிங்க. ஏன்னா அங்க தேவன் பல காரியத்தை அங்க வெளிப்படுத்துகிறார். நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன்.
Therefore, whoever eats this bread or drinks this cup of the Lord in an unworthy manner will be guilty of the body and blood of the Lord. Okay, தமிழ்ல போட்டிருக்கு, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய், அப்படிதான் போட்டிருக்கு, ரைட்டா இல்லையா? அப்படின்னா unworthy, ஒரு ராங்கா இந்த அப்பத்தை எடுக்க கூடாதான். ஓகே, அது என்ன நாங்க போட்டுட்டு அப்புறம் சொல்றாரு, but let a man examine himself, and so let him eat of the bread and drink of the cup, for he who eats and drinks in an unworthy manner eats and drinks judgment on him. இதை unworthy-ஆ எடுத்தா நியாய தீர்ப்பு நம்ம தலைக்கு மேல வருதான். To himself, not discerning the Lord's body. For this reason many are weak and sick among you, and many sleep. For if you would judge yourself or judge ourselves, we would not be judged. But when we are judged, we are chastened by the Lord, that we may not be condemned with the world. தேவஜனமே, இந்த வசனம் கொஞ்சம் அருமையான ஒரு வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். இதுல ஆக்சுவலி நம்ம பயப்படலாம் வேண்டாம். இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப தேவன் சீஷர்கள் காலெல்லாம் கழுவினாரு, அங்க ஞாபகம் இருக்குல்ல? அது இப்ப 12 பேத்துக்கு அந்த ஹோலி கம்யூனியன் பகிர்ந்து கொண்டாரு. அவரோட பகிர்ந்து கொள்றதுக்கு அவரு சில காரியத்தை சொன்னாரு, 2 காரியத்தை சொன்னாரு, ரைட்டா இல்லையா? ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான், ஒருத்தன் மறுதளிக்க போறான், சொன்னாரா இல்லையா? இப்ப இந்த 2 பேத்துல ஒருத்தன் நீங்க பாத்தீங்கன்னா யூதாஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் மண்டையில, ரைட்டா இல்லையா? 30 காசையும் வாங்கிட்டான், ஆமாவா இல்லையா? வாங்கிட்டு அந்த எண்ணத்தோட, அந்த ராங் எண்ணத்தோட ஹோலி கம்யூனியன் எடுத்தான் அவரோட, ஆமா இல்லையா? Are you following? இப்ப தீர்ப்பு எப்படி வந்துச்சு? 2 பேரும் தவறு செஞ்சாங்க, ரைட்டா இல்லையா? ஆனா பேதுருவோட ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பேதுரு பிளான் பண்ணல, அவன் யோசிக்கவே இல்லை. ஆனா இயேசு சொன்னாரு, இருந்தாலும் அவன் அதை உறுதியா இருந்தான். நோ 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 நோ, ஐ வில் நெவர் டு அப்படின்னு உறுதியா இருந்தான். ஆனா யூதாஸ் பிளான் கன்ஃபார்மா பண்ணிட்டாரு. ஓகே, அந்த நோக்கத்துல இந்த ஹோலி கம்யூனியன் எடுத்தாரு. இவன் பிளான் பண்ணல, இருந்தாலும் இவன் செய்ய போறான்னு தேவன் சொல்லிட்டாரு, இவனும் எடுத்தான். 2 பேரும் சொன்னதை செஞ்சாங்க, 2 பேரும் அழுதாங்க. உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும், 2 பேரும் அழுதாங்க, they cried. ஆனா ஒருத்தன் தேவன் ஒடியான்ட்டான், ரைட்டா இல்லையா? ஒருத்தன் அழுந்தான், ஆனா வரல. சோ இந்த வார்த்தையின்படி நீங்க பாத்தீங்கன்னா, அவன் அக்கினி தீப்புக்குள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா? You all understand what the word of God saying? So today the Lord is telling, இந்த ஹோலி கம்யூனியன் நம்ம வாரம் கொடுக்கிறோம் தேவஜனமே. ஆக்சுவலி இது நம்மளை தண்டிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்படி. அங்கதான் அவர் சொல்றாரு, ஜட்ஜ் யோர் செல்ஃப். மற்றவங்க நம்மளை நியாயம் தீர்க்க கூடாது, நம்மளே நம்ம நியாயம் தீர்த்துக்கணும், நம்மளே யோசிக்கணும். இன்னைக்கு என் வைஃப் கூட நான் சண்டை, இன்னைக்கு என் கணவர் கூட சண்டை, ஹோலி கம்யூனியன் எடுக்கலாமா? திங்க். இதுக்கு தான் தேவன் சொன்னாரு, காணிக்கை எடுக்கும்போது, காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கும் போது என்ன யோசிச்சுனாரு, ஆஹா அவரு என் மேல கோபமா இருக்காரு, காணிக்கை அங்கே வச்சுட்டு எங்க ஓட சொல்றாரு, ஓடி போய் அங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு ஓடியாந்துருக்குன்றாரு, அப்புறம் எடுங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்றாரு. ஆக்சுவலி கர்த்தர் இதை படிச்சு கொடுக்கிற காரணம் நம்மள ஸ்குவீஸ் பண்றதுக்கு இல்லைங்க. It's not to squeeze us or to condemn you, or put us down. It's not like that. He wants us to follow the commandment. And the Holy Thursday சொல்றோம்ல, அந்த மெண்டேட், அந்த commandment என்ன சொன்னார் சீஷர்கள்ட்ட? ஒருவர் நேசிங்க, ஒருவருக்கு அன்பு செலுத்துங்க, இந்த commandment கடைசி வரையும் பிடிச்சுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா பரலோகத்துக்கு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், I'm waiting. ஆனா இப்ப நம்ம அந்த நோக்கத்தோட போலனா இந்த பரலோக ராஜ்யத்துல நம்மளால போய் ஹோலி கம்யூனியன் எடுக்க முடியுமா? நல்லா யோசிங்க. இன்னொன்னு, நமக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நமக்குள்ளதான் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நமக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்ப நமக்கு இப்ப 1 மாசம்னா அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசாயிரும்? பெருசாயிருமா இல்லையா?
இப்ப நமக்கு ஒரு வாரம் வர்றதுனால என்னது, அந்த ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சாகணும், செட்டில் பண்ணி ஆகணும். ஆக்சுவலி நான் இன்னொன்னு சொல்றேங்க, நான் இந்த சபை ரொம்ப அருமையாக இப்ப நீங்க என்ன சொல்றது இயங்கி வருகிறது. ஓகே, I believe I can see things, but I still feel when the Lord is talking to us, there is something God wants us to improve. You understand? நீங்க பாத்தீங்கன்னா சில சமயத்துல நமக்கு இப்ப யார் மேலேயாச்சும் ஏதாச்சும் ஒரு கோபம் பிரச்சனை இருந்துச்சுன்னா, அது சின்னதா இருக்கும் போதே போய் மன்னிப்பு கேட்கறது பெட்டரா, அதை வளர விட்டு நாளைக்கு பாப்பா, அல்லது வாய் மாஸ் ஆயிக்கோ இப்படியே போயிட்டு இருந்தா எந்த சிந்தனையோடு நம்ம இந்த ஹோலி கம்யூனியன் எடுக்கிறோம்? And if today it is the year end, which the world is coming to an end, வச்சுங்களே, now do we have the right to go to the great Holy Communion and participate with our Lord Jesus? இந்த கேள்வி நம்ம கேட்டுக்கணும், நான் கேட்கணும், நீங்களும் கேட்கணும். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றதுனால I am perfect இல்ல. God is talking to everyone. What God is expecting is, He said, I am waiting for you and only one commandment I gave you. ஒரே ஒரு புது commandment நம்மள்ட்ட கொடுத்திருக்கிற, என்னது? Love one another. ஒருவர் நேசிங்க, ஒருவருக்கு அன்பு செலுத்துங்க. ஒருவருக்கு அன்பு செலுத்தி அந்த அன்பா இருக்கும் போது இந்த ஹோலி கம்யூனியன் எடுக்கும் போது தேவன் பரலோகத்துல சந்தோஷப்படுவார். தேவன் சொல்லுவார், என் மக அருமையானவர், அவங்க தவறு செய்யல, பட் ஸ்டில் she or he said sorry to the person, went and shook hand with that person, hugged that person, and he said, you know why? I must present in the presence of the Lord in heaven. பரலோக ராஜ்யத்துல என் தேவனோடு நான் இந்த பெரிய பரிசுத்த பந்தியிலே நான் பங்கெடுக்கணும், அதுக்கு நான் இப்பயே ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காரியத்தை செய்யும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அதுதான் நம்மளோட நோக்கம். ஓகே, பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்றதுதான் நம்ம நோக்கம். சோ அதுக்கு நம்ம இங்க ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் எப்போதும் நான் சொல்றது, நான் எப்போதும் கணவர் மனைவியை தான் நான் ரொம்ப சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான், நம்ம தான், அவங்கன்னு சொல்ற நானும் ஹஸ்பண்ட் தான், நம்ம தான் எப்போதும் எல்லா இடத்துலயும் சண்டை போடுவோம். ரைட்டா இல்லையா? எஸ் நோ yeah I believe. இன்னொன்னு, இந்த பிசாசானவன் எங்க நுழையுமா பாக்குறீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கூட தான் சண்டை போட வைப்பான். அது எப்படி மூலியமா வரும்? பிள்ளைங்க மூலியமா வரும், சாப்பாடு மூலியமா வரும், ஏதோ ஒரு மூலியத்துல வந்துகிட்டே இருக்கும், அவன் மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், ஜட்ஜ் யோர் செல்ஃப். நீ மத்தவனை நியாயம் இருக்காது. நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, we are very good to judge others. அவங்கள பார்த்து தான் நம்ம நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா தேவன் இங்க வசனம் என்ன தெரியுமா சொல்றாரு? ஜட்ஜ் யோர் செல்ஃப். ஒன்ன நீ நியாயம் தீர்த்துக்கோ, நான் கரெக்டா இருக்கிறேனா, நான் கரெக்டா இருந்தனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? தேவன் வரும்போது நீ நியாயம் தீர்க்கப்பட மாட்டாய். நீ இப்பயே நியாயம் தீர்த்துக்கிட்டியானா தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும் போது தேவன் தண்டனை கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாருன்னு இல்ல, சமத்துல அறிவாரு. ரைட்டா இல்லையா? ரொம்ப பேர் வாங்கி இருக்கோமா இல்லையா? அதெல்லாம் அதெல்லாம் வாங்கணும், அதெல்லாம் நார்மல். ஏன்னா நம்ம செய்கிற தவறு, நம்ம போயிட்டு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது பேதுரு மாதிரி 2000 வாங்கணும், வாங்க மாட்டானுங்கன்னு இல்ல. ஆனா we shouldn't be like Judas. We must be like Peter. Even today we can make mistake. We might have done mistake. It's okay. God still forgive us. ஆனா அது தவறு, நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த சிந்தனை நமக்கு வரணும். வந்து நம்ம ஓடணும். ஓடிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த ஹோலி கம்யூனியன் எடுக்க சொல்றாரு. ஏன்னா இது தேவன் நமக்காக, நம்ம பாவத்துக்காக சிந்தப்பட்ட அவரோட சரீரம், அவரோட ரத்தமாக இருக்குது தேவஜனமே. சோ இதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு காரியத்துல ஈடுபடுறது நல்லது என்று தேவன் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 12
வசனம் 14 வரையும் வாசிங்களேன். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 14 to 16. தேவஜனமே, கடைசியாக தேவன் சொல்லும் காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, this is what the Lord requests from his disciples. தேவ பிள்ளைகள்கிட்ட தேவன் கேட்கும் காரியம் என்ன தெரியுமா? bless those who persecute you, bless and do not curse. பல பேர் நமக்கு எதிராக காரியங்கள் செய்யலாம், பேசலாம், நம்மளை கர்ஸ் பண்ணலாம். ஆனா தேவன் இங்க சொல்றாரு, அவர்களை ஆசீர்வதிங்க அப்படின்றார். என்ன ஆண்டவரே, எப்படியா? அதான் கட்டளை. ஓகே, ஏன்னா நாளைக்கு ஒரு வசனம் புறப்பட்டு வரும். சிலுவையில் தொங்கும் போது தேவன் ஒரு வசனம் சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் மனப்பாடமான வசனம், ரைட்டா இல்லையா? என்ன சொன்னாரு? இவர்கள் செய்வது, நாளைக்கு அதை தான் தியானிக்க போறோம். இன்னதென்று அறியாமல் செய்யறாங்களாம் இவங்களா, பச்சை பொய் பாரு. ஆனாலும் தேவன் என்ன சொல்றாரு? இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னி. அதே மாதிரி தேவஜனமே, இந்த நாளில் தேவன் நம்மகிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களுக்கு எதிராக, நமக்கு எதிராக காரியங்களை பேசுறாங்களா, செய்யறாங்களா, bless them. Don't get angry. God says don't, and rejoice always. யார் யார் சந்தோஷமா இருக்காங்களா அவங்களோட சந்தோஷமா இருங்க. யார் யார் அழுகுறாங்களோ அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் அழுவுங்க. தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? Don't think high of you. உன்னை குறித்து நீயே பெருமை பாராட்டிக்காது. Always think I am nobody, because I am actually, இங்க பாருங்க, நம்மலாம் சம்போடி. அம்மாலியா வேலை இடத்துல நம்ம சம்போடி, வீட்டுல நம்ம சம்போடி, எல்லா இடத்துலயும் நம்ம சம்போடி. ஆனா when come to church we are nobody, because we are all God's children. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை, நமக்கு இருக்கிறதெல்லாம் நான் தேவ பிள்ளை. அதைத்தான் தேவன் இங்க சொல்றாரு, டோன்ட் திங்க். ஏன்னா அந்த பொசிஷன், அதாவது கம்பெனிலேயோ அல்லது வேலை இடத்துலயோ நமக்கு கொடுத்த பொசிஷன் வந்து அதுவும் தேவ கிருபை. சோ அது தேவ கிருபை. இங்க ஐ மஸ்ட் லவ் எவ்ரி ஒன். ஸோ தேவஜனமே, இந்த நாள்லையும், இந்த அருமையான இந்த ஹோலி தேர்ஸ்டேயும் அல்லது இந்த மாண்டி தேர்ஸ்டேன்னு சொல்ற இந்த நாள்லையும் தேவன் நம்மளோடு சொல்லும் காரியம், ஒருவரை நேசிங்க, ஒருவருக்கு அன்பு செலுத்துங்க. ஒரு சமயம் பல பேர் நமக்கு எதிராக காரியங்கள் செய்யலாம், பேசலாம், செய்து கொண்டு இருக்கலாம், அல்லது பயங்கரமா காரியங்கள்லாம் செஞ்சிருக்கலாங்க. மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. இட்ஸ் ஓகே. மை காட் will see. ஒன்னும் உங்க வாயிலிருந்து யாரையும் கேர்ஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க. தேவன் பார்த்துக் கொள்வார், தேவன் காரியத்தை செய்வார். நீங்க ஆசீர்வத்துக்கிட்டே போயிட்டு இருங்க. நீங்க அந்த ஆசீர்வத்தை சொல்லிக்கிட்டே நீங்க வந்து இந்த ஹோலி கம்யூனியன் எடுங்க. தேவன் நம்மளை ஆசீர்வத்து அந்த பெரிய பரிசுத்த பந்தியிலே நம்ம பங்கெடுக்கும்படி தேவன் கிருபை கொடுத்து வழி நடத்துவாராக. அந்த சிந்தனையோடு நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ இந்த நாளிலும் ஐயா, அந்த ஆராதனையிலே கூடி வந்த பிள்ளைகளோடு பேசிய வசனத்துக்காகவும் நன்றி ஐயா. கேட்ட நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி கிருபை செய்யும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ ஐயா கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலும் நாங்கள் இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்க போகிறோம். உங்க கிருபை, உங்க ஆசீர்வாதம், உங்க வழிநடத்தல் எங்களோடு இருக்க போகிறதுக்காகவும் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன்.